ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் ஆஸ்பிரண்ட்ஸும் கண்டிப்பாக வந்து அவங்களால கிளியர் பண்ண முடியும். அவங்களே ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும்னு. ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கிறப்போ நீங்கள் உங்களையே நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களை தாண்டி பெரிய சப்போர்ட் உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு செகண்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் எக்ஸாம்பிள் இருப்பாங்க. ஸோ நான் வந்து 6 அட்டெம்ப்ட் எழுதியும் கிளியர் பண்ண முடியுங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். ஸோ என்ன மாதிரி ஒரு 4 அட்டெம்ப்ட் எழுதி இனிமேல் கொடுக்கலாமா இல்லை வேணாமா, இல்லை 5 அட்டெம்ப்ட் எழுதி போதும் வேறு ஜாப் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களால் முடியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து எக்ஸாம்ஸ் கொடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நாலேஜ்ஃபுல்லாக தான் இருப்பீங்க. திரும்ப உங்களுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் எதுவும் இருக்காது. நீங்கள் பண்ணதே திரும்ப பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வந்துடும். நீங்கள் வந்து திரும்ப எகைன் அண்ட் எகைன் எழுதுகிற மென்டல் கெப்பாசிட்டி இருந்தாலே போதும். மற்றபடி உங்களுக்கு நாலேஜ் ஸ்கில்லெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு 4 அட்டெம்ப்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன காட்டிலையும் நீங்கள் எங்கேயுமே கம்மியான ப்ரிப்ரேஷனில் இருக்க மாட்டீங்க. நீங்களும் நானும் ஒரே இடத்துல தான் இருப்போம். இந்த அட்டெம்ப்ட்டில் எனக்கு கிடச்சிருச்சு, நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாத்துக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.